Hi everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 58,374 கோடியில் வேளாண் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலை அம்மாள் நம்மாழ்வார் பெயர்களில் விவசாயிகளுக்கு வந்து விருதுகள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் இந்த பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் சிறு குறு விவசாய விருது, வெற்றி விவசாய விருது, சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது வந்து வழங்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறு குறு மார்ஜினல் மற்றும் ஸ்மால் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் விருது. ஸோ இது மாநில அளவில் அந்த பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக அந்த விளைச்சலை கொடுப்பவர்களுக்கு, அதாவது சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்ட 10 பயிர்களில் முதல் 3 இடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்தில் வருபவர்களுக்கு 2,50,000, அடுத்ததா 1,50,000, 1,00,000 என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு இந்த விருதுகள் வந்து வழங்கப்படும். இது வந்து மாநில அளவில். அடுத்ததா வெற்றி விவசாய விருது நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு மாவட்ட அளவில் இந்த வெற்றி விவசாய விருது வந்து வழங்கப்படுகிறது. இதுல முதல் பரிசு பார்த்தீங்கன்னா 50,000, 2ஆம் பரிசு 25,000 என 90 பரிசுகள் வந்து வழங்கப்படும். அடுத்ததா ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து சாகுபடி மேற்கொள்ளக்கூடிய இந்த விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் உயிர்மை விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது வந்து 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இது பார்த்தீங்க அப்படின்னா பாராட்டு பத்திரத்துடன் 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும். அடுத்ததா யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் மக்களவையில் மசோதா நிறைவேற்றம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்பிஐல வந்து கவர் ஆகும். ஸோ பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு அந்த நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இதையெல்லாம் அதை வந்து கண்காணிக்கக்கூடிய அந்த ஒரு அத்தாரிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த உரிமை வந்து ஆர்பிஐக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ இது பார்த்தீங்கன்னா 2008 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இதன் அடிப்படையில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் இந்த மாதிரி பரிவர்த்தனைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அந்த காசு வந்து கட்டணம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 2007 கொண்டு வந்த இந்த சட்டத்தை வந்து மறுபடியும் சட்ட திருத்தம் பண்ணி இப்போ நிறைய யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஜிபே இந்த மாதிரி எல்லாம் நிறைய அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போதும் அந்த பேங்க்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு அமௌண்ட்டை அந்த கட்டணமாக வாங்கக்கூடிய அந்த ஒரு பரிவர்த்தனைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தில் வந்து மாற்றம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்ததா தனியார் கல்லூரி வசம் இருந்த மாணவரின் கல்வி சான்றிதழ்கள் ஒப்படைப்பு மக்கள் நீதிமன்றம் நடவடிக்கை. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிபிஎஸ்பியில் கவர் ஆகும். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் 42வது சட்ட திருத்தத்தின்படி ஆர்டிகல் 39A பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் ஷுட் ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் சர்வீஸ் டு தி புவர். ஸோ இதன் அடிப்படையில் 1987 ஆண்டு லீகல் சர்வீஸ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கோம். இதன் அடிப்படையில் நமக்கு நேஷனல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நல்சா, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஸோ இவங்க வந்து இந்த லீகல் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் நமக்கு ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, இதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, தாலுக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஸோ இது வந்து அந்த லீகல் சர்வீஸ் கிடைக்காம இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த லீகல் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடியதான் ஸோ இந்த ஆர்டிகிள். இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, அதே மாதிரி புவர் செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய மக்கள், விமன்ஸ், அதுக்கப்புறமா நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, வருடத்திற்கு 1 lakh கீழே இன்கம் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த ஃப்ரீ லீகல் சர்வீஸ் என்ன பண்ணுறேன்னா அணுகலாம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸில்
இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இது வந்து நம்ம கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டிசிஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து இங்கேயே பேசி தீர்க்கக்கூடியதா என்னது இந்த மக்கள் நீதிமன்றம். ஸோ இதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் லோக் அதாலத் இது எப்பவுமே இருக்கக்கூடிய மக்கள் நீதிமன்றம் பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீசஸ்க்காக எப்பவுமே அவைலபிளா இருக்கும். இதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சேர்மன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஸோ இல்லைன்னா ஜுடிஷியரி ஆஃபீஸர், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ஆஃபீஸர் வந்து இதில் சேர்மனாக இருப்பாங்க. இது தவிர 2 ஜுடிஷியல் ரிலேட்டடான அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட போனோம் அப்படின்னா அந்த பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீசஸ்க்கான நம்ம தீர்வுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் கல்லூரி வசம் இருந்த அந்த மாணவரின் கல்வி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் நீதிமன்றம் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸு வந்து கிடைச்சிருக்கு. ஆதி திராவிட பழங்குடியினருக்கு வேளாண் உதவித்தொகை திட்டம். ஸோ அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வேளாண் உதவித்தொகை வந்து வழங்கப்படக்கூடிய திட்டத்தை வந்து செயல்படுத்த இருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் திட்ட பலன்களை தடையின்றி அடையவும் அவங்களுக்கு அந்த வேளாண்மைக்கான அந்த நீர் ஆதாரங்களை உருவாக்கி கொடுக்கவும் தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்ததான் மண் வளத்தை பாதுகாக்க ரூபாய் 600 கோடியில் திட்டம். ஸோ செம்மண், பழுப்பு நிற மண், கரிசல் மண், சாம்பல் நிற மண், வண்டல் மண், ஸோ இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிகரித்தல், கலர் உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உரிமை வேளாண் முறைகளை ஊக்குவிப்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண் வளத்தை பாதுகாப்பதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு.